ஒரு ஆம்னி, ஒரு பெண்மணி, இதை பேக்ரவுண்டாக வச்சு டிசி அப்படின்ற ஒரு ரிவெஞ்ச் ட்ராமாவை அருண் மாத்தேஸ்வரன் சூப்பராக பண்ணியிருந்திருக்கிறாரு. இந்த படம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பரபரன்னு போயிட்டே இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் கதை, திரைக்கதை அமைத்த விதம் ப்ளஸ் டைரக்ஷன். இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் கண்ணுமிக்கிற நேரத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட கொலை செய்யக்கூடிய ஒரு ஆளாக நடிச்சிருக்கிறாரு. அப்படியே கான்ட்ராஸ்டாக எங்கேயோ பார்த்த ஒரு பொண்ணுக்காக மனசு உருகி நிற்கிற கேரக்டரும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துலேயே ஹைலைட் அப்படின்னு பார்த்தோன்னாக்க வாமிகாவோட பர்ஃபார்மன்ஸ். 18 வருஷமாக ஒரு குட்டி ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற ஒரு கேரக்டராக அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் ஃப்ரீடம் கிடச்ச உடனே அப்படியே அந்த பரந்த உலகத்தை பார்த்து மிரட்சியோடையும் மகிழ்ச்சியோடையும் வியப்போடையும் அந்த காட்சியை பார்க்குற ஒரு தருணம் இருக்கு இல்லையா, அதில் பர்ஃபார்மன்ஸ் செம சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை நான் பார்க்க போனதுக்கான முக்கிய காரணம் அனிருத்தோட மியூசிக். ஒரு கிளாசிக்கல் மியூசிக்கை இவ்வளோ ஒரு ஃபாஸ்ட் பேஸில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து நிறைய இடங்களில் வியந்து போயிருந்தேன். நீங்கள் ஒரு மியூசிக் லவர் இருந்தனா இந்த படத்தை மியூசிக்காக மட்டுமே நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் அவசியமாக பிக் ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம்.